ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் கஸ்பா சிங்கை ஹேரி வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த சீரியஸ் இப்போ தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஆக்ஷன் அதிரடி வெப் சீரிஸாக வெளி வந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். அந்த ஊர்லேயே 2 கேங்ஸ்டர் இருக்காங்க, ரொம்ப டான். இவங்க பயங்கரமாக அட்டகாசம் பண்ணுவாங்க, அந்த ஊரையே மிரட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு கல்யாண மாப்பிள்ளையை கடத்தி வச்சுக்கிட்டு ரொம்ப பணம் கேட்பாங்க. அவங்க குடும்பத்தை ரொம்ப மிரட்டுவாங்க. ஒரு பெரிய பணம் கொடுத்தா தான் நான் உங்கள் கல்யாண மாப்பிள்ளையை விடுவேன் அப்படிம்பாங்க. உடனே அவங்க போலீஸ்கிட்ட போவாங்க. போலீஸ் பார்த்தா அந்த ஊருக்கு புதுசாக நம்ம ஹீரோ இருப்பார். உடனே இந்த கேங்ஸ்டர் எப்படியோ பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து களத்தில் இறங்குவார். இப்போ இறுதியில் நம்ம ஹீரோ எப்படி அந்த 2 கேங்ஸ்டரை பிடிக்கிறாரு, இறுதியில் ஹீரோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோடைய கதை. இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே நடிச்சு எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 2 கேங்ஸ்டர் அவங்க செய்கிற அந்த அடாவடி அட்டகாசமெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதேமாதிரி ஹீரோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே இருக்குது. அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீட் விளையாடிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் ஹீரோ போகிறது, இப்படி ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான விஷயம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸில் ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகுது. ஏன்னா இப்போது வில்லனை தேடி போகும்போது ஹீரோ அவங்களுடைய வில்லன் எப்படி வந்தாங்க, 2 கேங்ஸ்டர் எப்படி வந்தாங்க அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நிறைய காட்சிகள்லாம் சொல்லுவாங்க. அது நல்லாவே இருக்குது. இந்த சீசனில் மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தாங்க, என்னை பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். இப்போதைக்கு 3 எபிசோடு தான் விட்டுருக்காங்க. இன்னும் இவரும் மரங்களில் அடுத்தடுத்த எபிசோடு விடுவாங்க போல். ஆனால் என்ன ஸ்க்ரீனில் அந்த அளவுக்கு இல்லைங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த மிடில் எல்லாம் நல்லாவே இல்லை. இவங்க ட்விஸ்ட் சுத்தமாக வளர்ந்தாங்க போல். ஒரே மாதிரி தான் போகுது. நிறைய சீன்ஸ் நிறையா படத்தில் பார்த்த சீனே வருது. ஏன்னா இவங்க புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லை. இன்னும் கொஞ்சம் புதுமையான ஒரு மெத்தடில் இவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.